அன்வேஷ் வரலையா? ஆன் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது சில வாக்குத்தத்த வசனங்கள் வேதாகமத்திலிருந்து பார்த்துட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். வாசியுங்கள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 5வது வசனத்தை. என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாத்தையுமே. புரியுதுங்களா? வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த நல்ல நாளில உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகவும், அப்புறம் பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்க. யாக்கோபு யோவான் எழுதின நிருபம் 1வது வசனம் 2:25 வாசிங்க. 1வது நிருபம் யோவான் 1வது நிருபம் 2:25 வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் என்னன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. நித்திய ஜீவன் என்னன்னு சொல்லுங்க. இந்த பூமியில வாழ்றது நித்தியம் இல்ல. இந்த பூமியை விட்டு கடந்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பதே ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கு நான் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களில நீங்க கவனமாயிருங்க. அடுத்து பாருங்க. இந்த நல்ல நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு சில காரியங்களை கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த புதிய ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. ஆசீர்வாதமான வார்த்தை காரியங்களை செய்யுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாருங்க, நம்மளை அறியாமல் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில சமயத்தில் ப்ளஸ்ஸாக பேசாமல் மைனஸாக பேசுகிறோம். என்ன பண்ணுறோம்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்துட்டு ப்ளஸ்ஸாக பேசாமல் மைனஸாக பேசுகிறோம். நீங்கள் தீர்மானம் பண்ணிங்க, இந்த வருஷத்தில் நான் அப்படிப்பட்ட காரியங்களை நான் பேச மாட்டேன். நான் எது பேசினாலும் ஆசீர்வாதம் பிறருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி அப்படியாப்பட்ட காரியங்களை நான் பேசுவேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. சாபமான வார்த்தை ஒன்றும் உங்கள் வாய்களிலே வர வேண்டாம். சாபமான வார்த்தை ஒன்றுமே உங்கள் வாய்களில் வர வேண்டாம். கவனிங்க. நீங்கள் சொல்லும் போது சில காரியங்களை சில பேர் கவனிக்கிறதே இல்லை. சாபமான வார்த்தை ஒன்றும் உங்கள் வாய்களிலே வர வேண்டாம். சாபமான பாவமான காரியம் ஒன்றும் நீங்கள் செய்யவும் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வாளாக்காமல் தலையாக்குவார். இதுதான் கர்த்தர் இந்த புதிய நாளில் உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான காரியம். நீங்கள் ஒவ்வொருவர் என்ன நீங்கள் பொருத்தனை பண்ணுறீங்களோ அது உங்களை பொறுத்தது. நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணுறீங்களோ அது உங்களை பொறுத்தது. கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம் அது பொதுவாக நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம்.